ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவீல் வந்து பார்த்தோம்னா சூப்பராக லவ் சாங் எடிட்டர். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி ஈஸியாக வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வீடியோ வந்து ரிட்டர்ன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப்பும் வந்து இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகே, எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஓகே, அதை பார்க்கணும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எடிட் பண்ண பார்த்தா லைட் மோஷன் தேவை. ஆப் அண்ட் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிறோம். கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வச்சு நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். நான் மேக் பண்ண ப்ராஜெக்ட் தான். கீழே வந்து டிஸ்பிளே வந்து லிங்க் வந்துருக்கு. சம் ஃபாண்ட் வந்து இல்லை, நான் டேரக்ட் வீடியோவே வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, அது வந்து கொஞ்சம் கேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேயர்ஸில் இருக்கிறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் லேயரு. இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற லேயர் அந்த இங்கே இருக்க ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிடுவோம் 4 லேயர். இந்த 4 லேயர் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி குரூப்பில் வந்து பண்ணணும். ஓகே, எப்படி வந்து போடணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 4:5 ரேஷியோ பிக்காக வந்து இருக்கணும். ஓகே, அவங்க வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள் இமேஜ். இந்த இமேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, அதெல்லாம் இமேஜ் சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலர் லேயர்ஸாக தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, க்ரீன் கலர் லேயர் தான் வந்து கொடுத்துருப்பேன். பிக்கை வந்து ப்ளஸ் ஆங்கி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா சம் ரேஷியோ பார்த்தா 4:5 செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து கரண்ட் ஃபார்மேட் பேஜில் வந்து எடுத்து இமேஜ் வந்து 4:5 பிக்கை வந்து கிராப் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பில் வந்து ஆட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பிக்கை வந்து அலைன் மோஷன் ஃபோல்டரில் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, சூஸ் பண்ணிங்க. சூஸ் வந்து போய்ட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க பாருங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, ஆட் ஆகிடுச்சிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போட்டிங்கன்னா உள்ள பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலர் லேயர் தான் இருக்கும். ஓகேங்களா, கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் போங்க. சேம் ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து ஆட் ஆகிடும். பிக்கு செலக்ட் பண்ணிட்டு 3 டைம் வந்து போய்ட்டு ஃப்ரேமில் வந்து கரெக்டாக சென்டர் தர மாதிரி செட் பண்ணிட்டு மட்டும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகே, இது அவுட்புட் வந்து கிடச்சிருச்சா. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருப்பாங்க ரவுண்டர் டெக்டாக சொல்லிட்டு ஒயிட் கலர் லேயர், அதுவும் லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் மேலே இருக்க 3 லேயரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டு இங்கேயும் இந்த குரூப் இருப்பாங்க. இந்த குரூப் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ளே வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்கும். சேம் அதே கலர் ஃபில் தான் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே 4 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க. மேலே பார்த்தா குரூப்பில் ஃபஸ்ட்டாக ஒரு குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து போட்டிங்கன்னா குரூப் வந்து கனெக்ட் வந்து ஆகிடும். அந்த நெக்ஸ்ட் இந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்து இங்கே லாஸ்ட்டில் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து பட் இந்த எண்டு வந்துட்டு இங்கே ஒரு கீ வந்து ஆட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த சைடு போய்ட்டு இங்கே ஒரு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணல நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு வால்யூம் இருக்கிறது வந்து -16 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக -16.1 சம்திங் கரெக்டாக -16 சம்திங் சம் டிகிரி வந்து செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து 26 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக 26 வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அந்த ஸ்லோவாக இருக்கிறத ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டு இருக்க கிராஃப் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா 20% வந்து போயிடுங்க. 20% போய்ட்டு இப்போ நான் இங்கே கொடுக்குற மாதிரி ஒரு கிராஃப் கரெக்டாக அந்த லெவலில் மட்டும் ஒரு கிராஃப் வந்து கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக வந்து அலைன் பண்ணி கரெக்டாக அந்த லெவல் எந்த லெவலில் தான் அதுக்கேற்ற மாதிரி கிராஃபாக செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து லைட்டாக அப்லோட் எடுத்துகிட்டு இந்த லெவலில் வந்து செட் பண்ணுறேன். அது வந்து கரெக்டான கிராஃப் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, செட் பண்ணிங்கன்னா இந்த கிராஃபை செட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. மாதிரி செட் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா. நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க. நெக்ஸ்ட் லேயர் காப்பி சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் அப்படியே வந்து இங்கே வந்து பஞ்ச் ஆகும். ஓகே, அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு எடுத்து வந்துடுங்க. எடுத்து வந்துட்டிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ரைட் சைட் டாப் 3 கிளிக் பண்ணி அன்குரூப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ நம்ம வந்து புக் மார்க் வந்து அலைன் வந்து பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போய்ட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த டைம் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் சூஸ் பண்ணி டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக புக் மார்க் வந்து அலைன் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அலைன் பண்ணிட்டு ஒரு இந்த லேயரோட இங்கே வந்து இது மாதிரி எக்ஸஸாக வந்து இது மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த புக் மார்க் வந்து இந்த ஆப்ஷன் பண்ணி கம்ப்ரஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக வந்து இது மாதிரி வந்து ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. அதே சேம் ஸ்டெப்பில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ரெக்டாங்கல் லேயர் அந்த குரூப் லேயர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்ட்டுங்க. பிக்கில் ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா, பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணாமல் அதை பண்ணாதீங்க. ஓகே, குரூப்பில் போடாதீங்க. நெக்ஸ்ட் இங்கே சொன்ன சேம் மெத்தடை இந்த லேயருக்கும் அதே குரூப்பில் போய்ட்டு மூவ் வந்து போய்ட்டு இந்த ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட் அதே வால்யூம் வந்து செட் பண்ணிங்கன்னா
இங்கேயும் அதே மூவ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தா கீழே ஒரு லேயருக்கு வந்து லேயரை சூஸ் பண்ணிவிட்டு கலர் ஃபில் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா சேம் இங்கே வந்து அதே மாதிரி ஒரு பிக் வந்து புக் மார்க் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு லேயர் மேலே 3 டேஸில் வந்து ஃபில் காமில் கிளிக் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைலில் எண்டில் ஒரு ஏரோ கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகே செட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுற இமேஜும் இங்கே ஃப்ரேமில் ஆட் பண்ணுற இமேஜும் சேம் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குரூப்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி இங்கே ஒரு லேயர் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஆகும். ஓகே அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஆப்ஷனே இந்த புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ இமேஜ் கன்வெர்ட் ஆக போகுதுன்னா ரன் ஆக போகுதுன்னா இது மாதிரி ஜஸ்ட் இந்த ஒரு மில்லி செகண்டுக்கு ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அந்த லேயர் போய்ட்டு ப்ளேஸ் லேயர் கிளிக் பண்ணி விட்டுட்டு அந்த லேயர் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு ஓகே அங்கே மேலே இப்போ வந்து கலருக்கான ரெக்டாங்கிள் இந்த ரெக்டாங்கிள் வந்து எப்பவுமே இமேஜுக்கு அப்பில் இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக வந்து இல்லை பிக் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சம்டைம் இப்படி கீழே இருக்கும். கீழே இருக்க சமயத்தில் இதுமாதிரி மேலே லேயர்ஸ் இருக்காமல் அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு மில்லி செகண்டில் இந்த சர்க்கிள் வச்சுருங்க. ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே கீழே பார்த்தா ஒரு லிரிக்ஸ்க்கான ஒரு லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள் ரெக்டாங்கிள் அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா அந்த லிரிக் வந்து வந்துடும். ஓகே எனக்கு தெரியும் இங்கே ப்ளே இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை வந்து பண்ணுங்கள். ஃபைனல் அவுட்புட் வந்து கிடச்சிரும். லாஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சம் குரூப் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். அங்கே கொடுக்கணும் நான் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா வந்து போய்ட்டு அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இங்கே பார்த்தா வந்து இது மாதிரி 2 குரூப்பில் லேயர்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா இது மாதிரி வந்துருக்கும். இந்த குரூப் லேயரில் சேம் அதே ஸ்டெப் தான். ப்ளஸ் சைன் போங்க மீடியா வந்து போய்ட்டு ஒரு பிக்கை ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் கீழே எடுத்துன்னு வந்துருங்க. எடுத்துன்னு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மூவ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா என்ன பண்ண போனால் பிக் செலக்ட் பண்ணுங்கள். மூணு வந்து போய்ட்டு இந்த எண்டில் வந்து ஒரு கீ ஃபேம் நெக்ஸ்ட் இந்த எண்டில் போய்ட்டு இங்கே ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு கீ ஃபேம் வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து இதுமாதிரி ஒரு மூவ் வந்து கிடைச்சிடும். இதுமாதிரி மூவுக்கு வந்து கிடைக்கும். சம் கிராஃப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான அவுட்புட் வந்து கிடைச்சிடும். வந்து கிடைச்சிரும். கரெக்டாக வந்து ஃப்ரேம் கரெக்டாக செட் பண்ணுங்கள். கரெக்டான அவுட்புட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கேயும் அதே சேம் ஸ்டெப் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணால் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் யாராக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணி எடிட்டிங் வந்து புதுசாக வர நம்ம லைக் போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.